காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம், இசைப்பயணம், ஸ்டெப்பிங் இன் டு 23rd year or 24th year, 23rd year நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு. அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு, கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறைய இருந்திருக்கு. ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கின இந்த அகிரா டீமுக்கும் பார்த்திபன் சாருக்கும் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல, எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. என்னை நிறைய விஷயங்கள் என்னை பக்குவப்படுத்தியிருக்கீங்க. என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயங்கள்லாம் திருத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் ரொம்ப பக்குவமாக எனக்கு சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்தியிருக்கீங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்ல அமளி, டாக்டர் நேத்ரா, அப்பா கூட இருக்கிறதுல எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில, நிறைய இனிப்பான விஷயங்கள், நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில. பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் என்னை கொண்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நகர்வும் அதுதான் என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு நல்ல நிகழ்வா, ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனா நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன். டீம்ஸ் இதுல முதல்ல ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த பயணம் நீங்க ஒரு 8 பாட்டு செய்ய வச்சிருக்கு. அவ்வளோ சின்ன சின்னதா வேலைகள். அண்ட் முக்கியமா பார்த்திபன் சாரோட அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷன்ல இருந்தபோது நிறைய பேர் ரொம்ப சொன்னாங்க, சார் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃபா இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் 2 சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னா கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் போய் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எதுவாக இருந்தாலும் அதுல ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் இருக்கு, இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அந்த மாதிரி ஒரு குவர்க்கி மைண்டை எதிர்பார்க்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டா அந்த வேவ் லெங்த் செட் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருந்தது 7-8 பாடல்கள் ஒர்க் பண்ணும் போதும். பிளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்காரு. அந்த திரைப்படத்துல எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் மட்டும் ராப் இசையில அறிவு எழுதியிருக்காரு, கூட சேர்ந்தவர் எழுதியிருக்காரு. மற்றபடி ப்ரிடாமினண்டா அவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாடல்கள்ல. ரொம்ப சந்தோஷம். நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதுல பண்ணியிருக்கோம். நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜான்ரல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்கா இருக்கும், இல்லாட்டி முழுக்க ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படுது தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜானர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதுல அப்படி இல்லாம கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது ஏன் இப்படி இருக்கலாம், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் என்ன கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ள நிறைய ப்ரொவோக் பண்ணுச்சு. அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன் நான். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் லான்ச், இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமா நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுமா இருக்கட்டும், சின்ன சின்ன நகர்வா இருக்கட்டும், அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோட ஒர்க் பண்றாரு. அப்படி இருக்கிற டெக்னீஷியன் நான் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த 23-25 வருஷத்துல. 23 வருஷம் சினிமா வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில ஆரம்பிச்சது பார்த்தா இன்னும் டோட்டலா ஒரு 27-28 வருஷம் வருது. நான் இதுக்குள்ளதான் இருந்திருக்கேன். இசை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ இயக்குநர்கள் சந்திச்சிருக்கேன். பட் இதுல பார்த்திபன் சார் கொஞ்சம் குதர்க்கம் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு யூனிக் பீஸ் தான் அவரு. ஸோ அப்படி இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை சினிமா மேல இவ்வளோ ஆசையோட இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது கொஞ்சம் டயர்ட் ஆகும் எல்லாருக்கும். பட் அப்படி டயர்ட் ஆகாம ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபரா அவர் பாக்குறேன். ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணி
ப்ரெசென்ட் பண்றதை கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமா வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்றாரு நினைச்சு பார்க்கும்போது அவருடைய மனசு, அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப தேங்க்யூ சார். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அண்ட் கால்வெல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்து தயாரிப்பாளர்கள். இன்னும் ஒருத்தர்கிட்ட நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒருத்தர் நான் சந்திக்கல. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதா கியூட்டா ரொம்ப அழகா இப்படி ஒரு மேடை, இந்த மேடையில இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டா மாடஸ்டா மற்றவங்களோட சைட்லேருந்து யோசிச்சு ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அந்த லவ்ங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. ரொம்ப நிதானமாக அவர் யோசிக்கிறத வச்சு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. கிட்டத்தட்ட என்னுடைய மனைவியினுடைய நல்ல குணங்கள் அத்தனையுமே இமான்ட்டா அப்படியே இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இருக்குதானே நான் சொல்ல முடியாது, பட் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் நிச்சயமா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் அவசரப்படுறது, எல்லா விஷயத்துலையுமே நான் கொஞ்சம் அவசரப்படுவேன். அந்த அவசரம் இமான்ட்ட இருக்கவே இருக்காது. அது ரொம்ப நான் பார்த்து வியந்த விஷயம். இமான் சார் வந்து பார்த்திபன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவர்கிட்ட முதல்ல யோசித்தோம் என்னன்னா நம்மளும் அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு யோசித்தோம். அந்த அளவுக்கு நான் என்னுடைய மனசில் ஏற்பட்டதை சொன்னேன். பட்டு கடவுளை அந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. 3 பிள்ளைகளுக்காக முக்கியமாக ப்ரே பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.